தெளிவா இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்ல மூடி மறைச்சு சாமான மாதிரி மூடி மறைக்கல சார். இது சொல்ற மாதிரி சுவிஸ் பேங்க்ல அந்த டிஸ்கவுண்ட் மறைச்சாங்கன்னு வச்சுங்க. இட்டாலியன் கவர்மெண்ட் ஜுடிஷியல் இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த ஆதாரத்தை இந்தியன் கவர்மெண்ட் வந்தாதான் தான் நடவடிக்கை எடுக்க முடியா? எப்படி சார் நானா இவரோ அவரோ எப்படி சார் எடுக்க முடியும்? நீங்களும் எடுக்க முடியாது சார். இவரே சொல்றாரு, இவருடைய வாக்குமூலத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன் சார், அப்படியே ஏத்துக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஊடகத்துல சொல்றான் வாய்ப்புன்றான். ஆனா இன்னும் இத்தாலி கவர்மெண்ட் சொல்லவே இல்லை சார். அதை நான் தெளிவுபட இங்க நாங்க வந்து நான் படிக்க விரும்புகிறேன் ஊடகத்தின் மூலமாக. இத்தாலி அரசாங்கம் எந்த எவிடன்ஸோ ஜட்ஜ்மெண்டோ கொடுத்தா இந்திய அரசாங்கம் தயங்காது, காங்கிரஸ் அரசாங்கம் தயங்காது நடவடிக்கை எடுக்கும். ஒரு சின்ன கேள்வி தாமோதரன் நெஞ்சில கை வச்சு அதாவது there is legal evidence, moral evidence. Morally your Congress government is liable or not? No, Congress government is not liable for this. நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இத்தாலியிடமிருந்து 12 ஹெலிகாப்டர்கள் வாங்கியதில் முறைகேடு. இந்திய தரப்பில் 10 விழுக்காடு கமிஷன் பெற்றிருக்கிறார்கள். 10 விழுக்காடு என்று நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். ஆனால் சில ஊடகங்கள் 362 கோடி, 400 கோடி, 470 கோடி என்று பல்வேறு கோணங்களில் தன்னுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு உண்மை, அதாவது முக்கிய பிரமுகர்களுக்காக இந்த நவீன வசதிகளுடன் கூடிய ஹெலிகாப்டர் இத்தாலிய நிறுவனம் பின் மெக்கானிக்கா இடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது உண்மை. அதே நேரத்தில் கமிஷன் பெறப்பட்டிருப்பது உண்மை. இந்த தகவல் நாடு முழுக்க பரவி இருப்பது உண்மை. இத்தாலிய அரசு இதை வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்திய தரப்பில் மிக பரபரப்பு தோற்றிக் கொண்டிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்களும் இந்த பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சியையும் இழுத்து உள்ளே வைத்துக் கொண்டு தன்னுடைய அரசினுடைய தவறுகளையும் ஒத்துக்கொள்ளுகிற வகையில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்திய ராணுவ தலைமை அமைச்சர் அந்தோனி அவர்களும் இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி 3 குழுவை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தகவலும் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பரிவர்த்தனையில் தொடர்புடையவர்களாக கருதப்படுகிறவர்கள் யார் யார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியினுடைய உரையாடல்களிலே நாம் தெரிவித்தோம். அதே நேரத்தில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பால் பிரதாப்பாக இருந்தாலும், மலைச்சாமி ஐஏஎஸ் அவர்களாக இருந்தாலும், நம்முடைய கட்சியினுடைய தாமோதரன், காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தாமோதரன் போன்றவர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து குறிப்பிட்டு சொன்னாலும் கூட இந்த இந்திய தரப்பிலே கூட இது ஊழலை ஒழிக்க வேண்டிய காலகட்டம், ஊழலுக்கு எதிரான இந்தியாவாக உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசும் இளைய தலைவர் ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலே மற்றும் ஒரு ஊழல் பூதாகரமாக வந்து இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது, மத்திய அரசை ஆள்பவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல் வருகிற போது இந்த விசாரணையாவது நேர்மையாக முறையாக செயல்படுத்துவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுமானால் இதில் அரசியல்வாதிகள் எந்த வகையில் தொடர்புடையவர்கள் என்பதை காட்டிலும் அதிகாரிகள் தொடர்புடையவர்களாக கருதப்படுகிற இந்த பிரச்சனையிலாவது மத்திய புலனாய்வு குழு சிபிஐ போன்றவர்கள் இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுத்து ஊழலுக்கு எதிரான இந்தியா, ஊழலுக்கு எதிரான அரசு என்பதை இந்த ஒரு விவகாரத்திலாவது நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். அந்த வகையில் அரசின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வால் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.